ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவலை வச்சு நல்லா ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என் சமையல் என் சுவை. இந்த சேனலில் ஸ்நாக்ஸை தவிர்த்து இது எல்லா ரெசிபிஸுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த சேனலை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சமையல் என் சுவை சேனலோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போது 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் அவளுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. கெட்டி அவல் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். அவலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசியெல்லாம் நிறையா இருக்கும். ஒரு முரத்தில் போட்டு புடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தூசி இல்லாமல் நல்லா சூப்பராக கிடச்சிரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அவலை 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவலை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே 5-6 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். அவல் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்தேன். இப்போ இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா காய் துருவுறதில் நல்லா துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் வெல்லத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. நைஸாக ரவை இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப நைஸாக இருக்கிற ரவை மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் சேர்த்து வெல்லத்தையும் அவலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு இப்போ இந்த தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக வேணாம்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 5 முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா வறுபட்டதும் கொஞ்சம் திராட்சையை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடுறேன். இப்போ இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பால் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் அவலை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம லட்டு செஞ்சுருக்கோம். அப்பப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக லட்டெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. உள்ளே நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்கோம். நெய் வேறு நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்குது. நான் இப்போது வெள்ளை அவல் எடுத்து தான் நான் லட்டு செஞ்சுருக்கேன். சிவப்பு அவல் கூட இருக்கும் பாருங்கள், அதில் கூட நீங்கள் லட்டு இந்த மாதிரி செய்யலாம். இது போல் நீங்களும் நல்ல ஹெல்த்தியாக அவலை பயன்படுத்தி லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.